அஜித் இப்போது விடாமுயற்சி படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார். விடாமுயற்சி படம் அதனடி ஆக்ஷன் திரைப்படமாக உருவாகி வருகிறது. இப்படத்தை லைகா நிறுவனம் மிக பிரம்மாண்ட பொருள் செலவில் தயாரிக்க அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். மேலும் இப்படத்தில் அஜித்துடன் இணைந்து ஆரவ், அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா மற்றும் பல முன்னணி நடிகைகள் நடித்து வருகின்றனர். புத்தாண்டன்று விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து ஏதாவது அப்டேட் வரும் என காத்துக் கொண்டிருந்த அஜித் ரசிகர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இப்போது அஜித் ரசிகர்கள் அப்டேட் கேட்ட காலம் போய் படம் ரிலீஸ் ஆனா போதும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். விடாமுயற்சி படத்தின் 2 ஷெட்யூல்கள் அஜர்பைஜானில் முடிந்துவிட்டது. இருந்தபோதிலும் படத்தின் 50% ஷூட்டிங் மட்டுமே தற்போது நிறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காகவும் தன்னுடைய மகள் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காகவும் அஜித் லண்டனில் உள்ளார். இதேபோல் கேரள படத்தில் நடிப்பதற்காக த்ரிஷாவும் கொச்சியில் உள்ளார். ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துவிட்டார். இதனால் விடாமுயற்சி படத்தின் அடுத்தவிட்ட ஷூட்டிங் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடாமுயற்சி படத்திற்கு திடீர் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது விடாமுயற்சி படத்தின் 50% படப்பிடிப்பு மட்டுமே தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் அஜித் காஷிக் பிப்ரவரி 20 வரை மட்டுமே இருப்பதால் மீதி 80% படப்பிடிப்பை அதற்குள் எடுத்து முடித்தாக வேண்டும் என்ற சூழ்நிலையில் மகள் திருமேனி இருக்கிறார். படத்தின் ஷூட்டிங்கை மகள் திருமேனி இழுத்தெடுத்து வருவதாகவும் இது அஜித்திற்கு நெருடலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அஜித்திற்கு பிடித்தமான ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா மாற்றப்பட்டார். அதற்கு பதில் புதிய ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இதில் அஜித் ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாராம். இந்நிலையில் அஜித் லைகா நிறுவனத்திடம் பிப்ரவரி 20 வரைதான் கால்ஷீட், அதன் பிறகு கால்ஷீட் இல்லை என அடுத்து கூறிவிட்டாராம். இதனால் மகள் திருமேனிக்கும் அஜித்திற்கும் இடையே சற்று மனகசப்பு ஏற்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் கசிந்துள்ளது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை.